சென்னையின் முக்கிய மீன்பிடி துறைமுகங்களில் ஒன்றான காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பகுதியில் கனமழையுடன் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். எந்த அளவுக்கு தற்பொழுது கடல் சீற்றமானது காணப்படுகிறது? மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடலோர மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது. அதன்படி சென்னையில் மிக முக்கியமாக மீன்பிடி துறைமுகங்களில் ஒன்றான காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான படகுகள் விசைப்படகுகள் இந்த மீன்பிடி துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. சிறிய படகுகளில் சென்று அந்த படகுகளில் இருக்கக்கூடிய பழுதுகள் மற்றும் மீனவர்கள் மேற்கொள்கின்றார்கள். மீன்பிடி படகுகள் முழுவதுமாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. கடற்கரை அதாவது கிழக்கு பகுதியிலிருந்து நகரக்கூடிய மேகக்கூட்டங்களின் காரணமாக நகரின் பல பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்கிறது. நாம் இருக்கக்கூடிய காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஒரு 10 நிமிடங்களாக திடீரென சாரல் மழையாக பெய்தது. ஒரு 5 நிமிடங்களாக கனமழையாக பெய்து தற்பொழுது முற்றிலுமாக மழை குறைந்திருக்கின்றது. இருப்பினும் தொடர்ச்சியாக மேகக்கூட்டங்கள் நகர்ந்து வரும் பொழுது அவ்வப்போது மழை என்பது பதிவாகி வருகின்றது. வழக்கத்தை விட கடல் சற்று சீற்றமாக காணப்படுகின்றது. வழக்கமாக இந்த பகுதியில் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த கடல் என்பது தற்பொழுது சற்று சீற்றமாக காணப்படுகின்றது. இதே நேரத்தில் சிறிய படகுகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மட்டுமே கரையிலிருந்து ஒரு நாட்டிக்கல் மைல் அளவென்று அந்த தூரத்தில் மட்டுமே மீனவர்கள் சென்று சிறிய அளவில் மீன் பிடிக்கின்றார்கள். தொடர்ச்சியாக பல இடங்களில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக விசைப்படகுகள் முழுவதுமாக கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கடற்கரையோர பகுதிகள் அதே போல இந்த மீன்பிடி துறைமுகம் மற்றும் வாகனங்கள் சென்று வரக்கூடிய அந்த கல் போட்டு வைத்திருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு வரக்கூடிய பகுதிகளிலும் போலீசார் நிறுத்தப்பட்டு கடற்கரையோர பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று தொடர்ச்சியாக அவர்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள். முழுவதுமாக மீனவர்கள் அந்த தங்களுடைய மீன்பிடி படகுகளில் இருந்து அதனுடைய பழுது பார்த்து வழக்கமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மீன்பிடி படகுகள் கடலுக்குள் செல்லாமல் முழுவதுமாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.